ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பீட்டுத் துறையிலேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்ளை ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனி கிராஜுவேஷன் முடிச்சுக்கணும். அதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 38,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் நிறைய இருக்குது. இவங்க வந்து என்ன கிரேடுக்கு வந்து அடுத்தது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேடுக்கு வந்து அடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா February மாதம் 15ஆம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, 300 அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஆட்டோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் வந்து ஸ்டேட் வைஸாக என்னென்ன ஸ்டேட்டில் எத்தனை வேகன்சி இருக்குங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மொத்தம் வந்து 32 வேகன்சி வந்து இருக்குது. டோட்டலாக எல்லா ஸ்டேட்டையும் பொறுத்து சேர்த்து வந்து நமக்கு வந்து 300 வேகன்சி வந்து இவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து என்னென்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, February மாதம் 1ஆம் February மாதம் 15ஆம் வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீயுமே நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து Tier 1 அதுக்கப்புறம் Tier 2 எக்ஸாமினேஷன் 2 இருக்கும். ப்ரிலிமினரி அதுக்கப்புறம் மெயின்ஸ் 2 இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 2ஆம் வந்து நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பின்னால் வந்து நாங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணுறோம், எங்களோட வெப்சைட்டில் நோட்டிஃபை பண்ணுறோன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாலேயே வந்து நமக்கு மெயிலில் வந்து கால் லெட்டர் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இது தான். இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது போக இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இங்கே ஒரு இந்தியனாக இருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து 30 வயசு வரைக்கும் நம்ம இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நம்ம வந்து SC and ST கேண்டிடேட்ஸ் தான் நமக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து OBCனா 3 வருஷம் வந்து நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே PWDனா நமக்கு வந்து 10 வருஷம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்னா நமக்கு வந்து 3 வருஷம் வந்து நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே டிவோர்ஸ் விமன்னா நமக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அது போக ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தான் அவங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து அதை வந்து ஆர்டராக முடிச்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு SSLC அதுக்கப்புறம் வந்து HSC அதுக்கப்புறம் டிகிரி அந்த மாதிரி ஆர்டர் வந்து நீங்கள் முடித்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து ரீஜினல் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட்டும் உண்டு. அதுக்கப்புறம் வந்து சம் கைட்லைன்ஸும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரிலிமினரி எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் இவங்களோட வெப்சைட்லேருந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாலே சொன்ன மாதிரி 2 எக்ஸாம் இருக்கும். ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் இருக்கும். மெயின் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான மொத்த மார்க் வந்து 100 மார்க் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான சிலபஸ் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசனிங்க்கு, அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி கொடுப்பாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 30 மார்க்கு 30 கொஷின் இருக்கும். அதில் ரீசனிங் வந்து 35 கொஷின் 35 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு 35 கொஷின் 35 மார்க் இருக்கும். டோட்டலாக வந்து 100 மார்க்கான கொஷின் இது வந்து 60 நிமிஷம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதுக்கு அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸாமும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த போத் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து டயர் 2 அதாவது மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். இது வந்து 2 ஹவர்ஸ்க்கான டெஸ்ட்டு. இதில் வந்து மொத்த டோட்டல் மார்க் வந்து 250 மார்க்ஸ் வந்து இங்கே வந்து நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். மொத்தமாக 200 மார்க் வந்து வைக்காங்க. இதுவும் பை லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் அப்படி இல்லைனா ஹிந்தியில் இருக்கும். இதுக்கு வந்து எப்படி வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எழுதுகிற அந்த எக்ஸாமினேஷனில் உள்ள மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் இவங்க வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரீஜியனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் அம்மே சொன்ன மாதிரி தான், நீங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி அதுக்கான செப்பரேட்டான டெஸ்ட்டும் இவங்க வந்து நடத்துகிறாங்க. அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க என்னென்னு. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது சேர்த்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெளிவாகவே பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து சென்னையில் மட்டும்தான் இவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக சென்னை தான் வந்தாகணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து ₹100 சொல்லியிருக்காங்க. அது போக மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் வந்து ₹850 வந்து இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீயாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸிங் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.